ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜூஸ் வெரைட்டி தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி பீனட் ஜூஸுங்க, வேர்க்கடலை ஜூஸ். சரிங்களா? நான் இப்போ அதுக்கு ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், ஒரு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 12 பாதாம் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. நைட்டே ஊற வச்சுட்டேன். நம்ம காலையில் பண்ண போகிறோன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு டீஸ்பூன் கஸ்கஸ் ஊற வச்சுருக்கேங்க. பெரிய டீஸ்பூனில் ஊற வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன். சரிங்களா? ஒரு 4 ஏலக்காய் எடுத்துருக்கோம். வாங்க இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அடுப்பத்தை வச்சிடலாங்க. ஒரு கடாய் வச்சுருக்கேன், சூடாகட்டும் பார்க்கலாம். இந்த வேர்க்கடலையை நம்ம நல்லா கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இந்த பாதாமை அதுக்குள்ளேயே நான் உரிச்சு வச்சுருக்கேன், உரிச்சு வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சுங்க, பார்த்துக்கலாம். இது வறுப்படுறதுக்குள்ளே நான் பாதாமையும் உரிச்சிடுறேங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா வறுப்பட்டு எடுத்து, சரிங்களா, ஸ்லோ ஃபயரில் வச்சு தாங்க நல்லா வறுத்துட்டேன். இப்போ இது ஆறுந்தும் தோல் உரிச்சிட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா தோலெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம போட்டு நல்லா இதை பொடி பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம இந்த 4 ஏலக்காவும் போட்டு பொடி பண்ணிடலாங்க. முதல்ல நான் பொடி பண்ணிட்டு வரேன், இப்போது பார்க்கலாம். பாருங்கள், ஏலக்காய் அந்த வேர்க்கடலாம் நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதுலேயே நம்ம தேங்காய் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு வரேங்க, பார்க்கலாம். பாருங்கள், இதுவும் நான் பொடிச்சிட்டு வந்துட்டேன் தேங்காய் போட்டு. இப்போ நம்ம பாதாம், கசகசாய் ஒரு டீஸ்பூன் ஊற வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றிக்கலாம். இது இப்போ நல்லா நம்ம மைய தண்ணி ஊற்றி அரைக்கலாங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை நல்லா சட்னி மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம முதல்ல தண்ணி ஊற்றினா அரைப்படாதுங்க, அதனால இந்த மாதிரி நல்லா ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது தண்ணி ஊற்றலாம். ஏன்னா நம்ம பால் எடுக்க போகிறோம். 2 கப் ஊற்றலாம், அதுக்கப்புறம் திரும்பி ஊற்றி அரைக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டேன். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாங்க. நான் 2 கப்பு எடுத்தேன், 1.5 கப்பு தாங்க ஊற்றினேன் தண்ணி. இப்போ திரும்பி இதை வடிகட்டிட்டு இன்னொரு வாட்டி அரைக்கலாம். பார்க்கலாங்க. இது இருத்துட்டாங்க. திரும்பி நம்ம இன்னொரு வாட்டி போட்டு இன்னும் அதே மாதிரி நம்ம பாதி கப்பு தண்ணி இருக்குது, இன்னும் ஒரு கப்பு தண்ணி, 1.5 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு திரும்பி எடுத்துக்கலாங்க. திரும்பி ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாங்க. இதையும் வடிகட்டிக்கிறேன், பார்க்கலாம். நம்ம 2 வாட்டி அரைச்சி நல்லா பால் எடுத்துட்டோங்க. இன்னும் இதில் இருக்கிறதெல்லாம் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் இருக்கிறதையும் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாங்க. அப்படி தேங்காய் பாலுக்கு புழிகிற மாதிரி அதே மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டு இந்த சக்கையை நீங்கள் போட்டுறாதீங்க. ஏன்னா இதில் தேங்காய், வேர்க்கடலை, பாதாம், கசகசு எல்லாம் இருக்குது. அதனால் இதை எடுத்துகிட்டு நம்ம ரொட்டி சுடுவோம் பார்த்தீங்களா, மாவு பசஞ்சு ரொட்டி சுடுவோம், இல்லைன்னா தோசை சுடுவோம், அதில் கலந்து தோசையாக ஊற்றிடுங்க, இல்லைன்னா ரொட்டியாக பசஞ்சு சுட்டுருங்க. இதில் நமக்கு சத்து தாங்க கிடைக்கும். சரிங்களா? வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இதை நான் புழிஞ்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. அதோட சக்கை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு அரை கப்பு வெல்லம் சேர்க்குறேங்க இனிப்புக்கு. இது அவ்வளோ இனிப்பாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இது 4 கிளாஸ் பால் வந்திருக்குங்க நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ். சரிங்களா? போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரௌன் சுகர் பிடிக்கனா ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஹனி வேணும்னா ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லை சர்க்கரை தான் வேணும்னா சர்க்கரை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை கலந்து நீங்கள் குடிக்கலாம். சரிங்களா? இது இப்போது நல்லா கரைஞ்சிடும். இது ஆர்கானிக் போடுறதாங்க, இதில் தூசு தும்பெல்லாம் எதுவும் இருக்காது. இல்லை நீங்கள் முழு வெல்லம் வச்சுருந்தா கூட அதை கொஞ்சமாக பாகு மாதிரி கொஞ்சம் கரைச்சிட்டு அதே மாதிரி இந்த அரை கப் எவ்வளோ இனிப்பு வேணுமோ
அவ்வளோ நீங்கள் ஊற்றி கலந்துக்கங்க. சரிங்களா? இப்போ இது கொஞ்சம் கரையிட்டங்க. பாருங்கள் 2 செகண்ட்லேயே கரைஞ்சிரும், இருந்தாலும் கரையட்டும். இப்போ இதை கூட நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டும் குடிக்கலாம், இல்லை நார்மலாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப 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 ஹெல்த்தியானதுங்க இது. ப்ரோட்டீன் நிறைந்துள்ளது, இதில் நிறைய இருக்குது, நிறைய சத்து இருக்குது இதில். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹெல்த்தியானது. பாதாம், வேர்க்கடலை, தேங்காய், கஸ்கஸ், அதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டிருக்கோம், வெல்லம் போட்டிருக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, சத்து நிறைந்தது. குழந்தைங்க போயிட்டு வந்ததும் நல்ல எனர்ஜிக்கு நீங்கள் கூட 11 மணிக்கு குடிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வந்ததும். இல்லைன்னா காலையிலேயே போகும்போது கூட பிரேக்ஃபாஸ்ட் கூட இது ஒரு கப்பு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஐஸ் போட்டு கொடுங்க, ஐஸ் வேணும்னா அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. சரிங்களா? ரொம்ப நல்லது. தைராய்டுக்காரங்களுக்கு, சுகர்காரங்களுக்கு எல்லாம் ரொம்பவே நல்லதுங்க இது. சரிங்களா? ஓகே, இது கரெக்டும். நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகிடும். சரிங்களா? பாருங்கள், ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த திக்னஸ் போதுங்க. இது ஜூஸ் தானே, அதனால் ரொம்ப ஓவராகவும் நீங்கள் திக்காக குடிக்காதீங்க. இது ஒரு 3.5 கப் வந்திருக்குங்க. சரிங்களா? இதை விட சின்னதாக எடுத்தால் இது 300 ml வரும். இதில் நீங்கள் 200 mlனா ஒரு 4 பேர் குடிக்கலாங்க, 2 குழந்தைங்க, பெரியவங்கெல்லாம். இதில் நான் ஐஸ் க்யூப் வேணும்னா ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? போட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.